இதெல்லாம் என்னங்க கொடுமை அப்படிங்கிற மாதிரி தான் வந்து இப்போ பாக்கியா எழில வெளில போக சொன்ன சம்பவமே இருக்குது. ஈஸ்வரி உடைய முட்டாள்தனம், அவங்க தேவையில்லாமல் வந்து வார்த்தைகளை விடுறது, அக்கறைங்கிற பேரில் வந்து என்ன வேணாலும் பேசலாம் நம்ம அப்படின்னு நினைக்கிறது, இது எல்லாத்துக்கும் ஒரு முற்றுப்புள்ளி வச்சு என் பிள்ளை என் கனவு எல்லாத்துக்கும் சப்போர்ட் பண்ணியிருக்கான். ஆரம்பத்துலேருந்து இந்த குடும்பத்தில் யார் எனக்காக இருந்ததில்லை நின்னதில்லை. இந்த ஒரு பிஸ்னஸ் ஆரம்பிக்கிறதுக்கான காரணமே எழில் தான். அவன் அமிர்தா வந்து ஒரு பொடி பிஸ்னஸை பண்ணுறாங்க அப்படின்னு சொன்னதுக்கப்புறம் தான் என்னோட எல்லா பிஸ்னஸும் ஆரம்பிச்சிச்சு. என் கனவுக்கு அவன் சப்போர்ட் பண்ணால் அவன் கனவுக்கு நான் சப்போர்ட் பண்ணணும். இப்போ நான் வந்து சப்போர்ட் பண்ணுறதுக்கான இடத்துல இருக்கேன், நான் வேலை செய்ய முடியும், எல்லாத்தையும் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லி எழில் நீங்கள் தானடா இருப்பான், அவனுக்கு தோணும் போது அவன் புள்ள பெற்றுப்பான். இன்னொரு தடவை இதை பற்றி கேட்காதீங்க, நல்லா இருக்காதுன்னு சொல்கிறத விட்டுட்டு வெளில போடா அப்படின்னு சொல்லி அவள் பிள்ளையை அனுப்பிவிட்டுட்டு இப்போ உட்காந்து அழுதுகிட்டு இருக்காங்க பாக்கியா. இதுக்கப்புறம் இந்த கடுப்போட கொஞ்சமாவது வந்து ஈஸ்வரிக்காச்சும் மணி கட்டணும். ஈஸ்வரி என்ன வேணாலும் பேசுவாங்க, எவ்வளோ தான் இருந்தாலும் வந்து வயசை காரணமாக காட்டி எல்லாரும் விட்டுருவாங்கிற மாதிரி இல்லாமல் நீங்களும் வெளில போங்க, கொஞ்ச நாள் ஊருக்கு வேணால் போய் இருந்துவாங்க. என்னால் வந்து உங்களை பார்த்தாலே என் பிள்ளையை வெளில அனுப்பினது நீங்கள் தான் சொல்லி தோணுதுன்னு சொல்லணும். பாக்கியா சொல்லுவாங்கன்னு நினைக்கிறீங்களாங்கிறத சொல்ல